வாழ்க உளமுடன் வையகம் பேராதரவோடு மக்களும் என்றென்றும் செழிப்பாக வாழட்டும். அதாவது இப்போ இந்த காலகட்டங்களில், இந்த கலியுக காலகட்டத்தில் மாந்திரிகத்தால் மனிதனுடைய மிகப்பெரிய நிறைய பேர் போராட்டமான காலகட்டத்தில் இருக்கிறார்கள். ஒரு மாந்திரிகத்தால், ஒரு மாந்திரிகத்தினாலும், ஒரு மாந்திரிகம் செய்யப்பட்ட மனிதனாலும் அந்த மனிதனுடைய வாழ்வில் எண்ணற்ற தோல்விகளும் துயரங்களும் பிணிகளும் அவரை சேர்ந்திருக்கிறது. இது உலகில் இதற்கு ஒரு எதிர்மறையான தீர்வு இதுவரை இப்பொழுதுள்ள காலகட்டத்தில் இல்லை. ஒரு அரசாங்கத்திற்காக இதனுடைய தடைகளை யாரும் ஏற்படுத்த முடியாத சூழலை, சட்டத்திற்கு உட்படாத இது மாந்திரிகம், இப்படிப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் இது ஒவ்வொருடைய அழுகுறலாக இருக்கிறது. இதை மனிதன் எப்படி கடக்க முயற்சிக்க வேண்டும் என்பதை ஒரு சில வார்த்தைகளால் நான் சொல்ல விரும்புகிறேன். மாந்திரிகம் என்பது மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு எதிரியாக நிற்கின்ற போது அது கொடூரமான செயலை நினைக்க வேண்டியது. எதிர்பாராத சண்டைகள், சச்சரவுகள், ஆக்சிடென்ட், விபத்துக்கள், தீராது எதுவும் ஒரு வியாதி குணமாகாத நிலை, இப்படி இருக்கின்ற நிலையிலே இதை எப்படி நாம் மேம்படுத்த வேண்டும், இதை எப்படி நாம் சரிபடுத்த வேண்டும்? ஒன்றுமல்ல, இறை பிரார்த்தனைக்கு எவ்வளவு இருந்தாலும் இந்த மாந்திரிகம் என்னை விட்டு வைக்கவில்லை. நான் எல்லா தெய்வங்களையும் கும்பிடும் மாந்திரிக இறைவனுக்கும் அப்பாற்பட்டு நிற்கிறதே என்னை வஞ்சிக்கின்றதே இந்த உலகம் என்ன. ஆனால் ஒன்றை நான் சொல்கிறேன், இறைவன் வழிபாட்டில் இந்த மாந்திரிகத்தை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். ஒரு மனிதனுடைய வேதனை, வலி, துயரத்தை நீக்க இறைவனுடைய முழுமையான நம்பிக்கை மிக முக்கியமானது. அது எப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு இடத்துல ஒரு துயரம் ஏற்படுகிறது, ஒரு வலி ஏற்படுகிறது, இது எப்படி கடக்க வேண்டும் என்று இறைவனை நோக்கி நீங்கள் பயணித்தீர்களா, அதற்குண்டான வழி, அதற்குண்டான தீர்வு நிச்சயமாக இறைவன் அது யாரோ ஒரு மூலம் உங்களுக்கு உணர்த்துவார். இல்லை, ஏதோ ஒரு செய்கை மூலம் அது உனக்கு அறியும். எனவே மாந்திரிகத்தை வெல்வது என்பது மிக கடுமையாக இருந்தாலும் கூட இறை வழிபாட்டால் ஓரளவுக்கு அதை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இந்த மாந்திரிகம் மிகப்பெரிய துயரத்தை தந்தாலும் அதற்கு உற்றார் உறவினர் ஒரு காரணமாக இருக்கலாம், ஊர் மக்கள் ஒரு காரணமாக இருக்கலாம், பக்கத்து அண்டை விட்டார் காரணமாக இருக்கலாம். ஆனால் அதைவிட உயர்ந்த இறைவனை வழிபட வேண்டும். இறை வழிபாட்டில் நீங்கள் எதை எனக்கு வேண்டும், இதிலிருந்து இதற்கு தீர்வு வேண்டும் என்றால் அந்த தீர்வை தானாக தேடி வரும். இந்த மாந்திரிகம் முழுமையாக மனித கழிவுகளில் தான் அதிகமாக செய்யப்படுது. மனிதனுடைய மூத்திரம், மலம், அடுத்த வேர்வை உள்ள நம்ம படைப்போட சட்டை, முடி, நகம், மனிதனுடைய கழிவுகள் தான் இந்த மனிதனுக்கு எதிராக இந்த மாந்திரிகத்தை உண்டாகும். இது ஒவ்வொரு வீடியோ